இந்த வழியாக தான் அப்படி போயிட்டு மேலே அந்த உச்சி இருக்கு பாருங்க, இங்கே தாங்க போகணும். இங்கே தாங்க நம்ம பார்க்க வந்த சிவபெருமான் இருக்காரு. ஆக்சுவலாக இந்த பர்வத மலையில் சித்தர்கள் வந்து நாய் வடிவில் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கல் கட்டினா ஈஸியாக நம்மளால் வீடு கட்ட முடியும்னு ஒரு அபிப்பிராயம். ஸோ அதை நம்பி நானும் 4 கோடி கட்டுறேன். ரீசெண்டாக பண்ண ட்ரெக்கிங்லேயே என்னோட கொஞ்சம் ஹார்டஸ்ட் கிளைம்னு தான் இதுதான் சொல்லலாம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வந்திருக்க ஸ்பாட் பார்த்தீங்கன்னா பர்வதமலை சிவன் டெம்பிள் தாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்தோ எந்த ஸ்டேட்லேருந்து வந்தாலும் டிக்கெட் எடுக்க வேண்டிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற செங்கம்னு ஒரு லொக்கேஷன். அந்த செங்கம் வந்ததுக்கப்புறமா செங்கத்துலேருந்து பர்வதமலை சிவன் கோயிலுக்குன்னு சில மினி பஸ் இருக்கும், கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருக்கும். அங்கே கேட்டாலே போதும் சொல்லுவாங்க. ஸோ அங்கே ஒரு டிக்கெட்டை போட்டுருங்க. அந்த என்ட்ரன்ஸில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பூஜை பண்ணுறதுக்கு, வழிபாடு பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாம் இருக்கும். சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வாங்கி உங்கள் பையில் போட்டு அப்படியே அங்கே வந்து ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா அங்கே ஷேர் ஆட்டோஸ் இருக்கும். ஷேர் ஆட்டோக்கு ஒரு 20 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த ஷேர் ஆட்டோக்காரங்க வந்துட்டு உங்களை வந்துட்டு சிவன் டெம்பிள் அடிவாரம் பக்கத்தில் விட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா கார் பார்க்கிங் ஏரியாவில் கொண்டு விட்டுருவாங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து உங்களோட ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அங்கேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பக்திமயமாக ஒரு ஸ்பீக்கரில் ஒரு பாட்டை போட்டு அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடிவாரம் பக்கத்தில் போகும்போது ஒரு 2-3 சிவன் கோயில் இருக்கும், ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். ஸோ அந்த கோயிலெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஸ்பிரிச்சுவல் ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் கைஸ். இப்போ தான் எல்லோரும் பக்திமயமாக பர்வதமலைக்கு பயங்கரமாக கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள், பின்னாடி ஒருத்தர் பர்வதமலைக்கு திருப்பதியில் போய் மொட்டைலாம் போட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. இன்னும் 2 பேரை காமிக்கிறேன். இங்கே பாருங்க, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. இங்கே பாருங்க, சொல்லுங்க. இப்போ என்ன பண்ண போறோம்? கவலைப்படாத மச்சான். பாருங்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. எல்லாலே கட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கட்டுனா வீடு வந்து கட்டலான்னு ஒரு ஐதீகமாக. என்ட்ரி பிளேஸுக்கு வந்து போகிறோம். ஸோ என்ட்ரி பிளேஸ் காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து தான் ஆக்சுவலாக நம்மளோட ரியல் ட்ரெக்கிங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டெப்ஸாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போக போக தான் நம்மளோட நிலைமை தெரியும். ஸ்டார்டிங்கில் சூப்பராக இருக்கு பாருங்கள், படிக்கட்டு. ஆனால் செருப்புலாம் போக தான் நடந்துட்டு வரணும் ஆக்சுவலாக. அப்போ தான் அந்த உண்மையான வைப் கிடைக்கும். படியில் வந்து ஏறும்போது படியில் வந்துட்டு கவுண்டு பூரா போட்டிருக்காங்களாம். இருங்க பார்க்குறேன், உங்களுக்கு காமிக்கிறேன். ஆமாம் இந்தா போட்டிருக்காங்க பாருங்க. சிவாய நமக, நமச்சிவாய. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு படி ஏறும் போலும் கொஞ்சம் 100 படிகளுக்கு அந்த மாதிரி ஏற்ற மாதிரி படி கவுண்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் ஈஸியாக இருக்குன்னு நினச்சேன் நான்.
ஸ்டார்டிங்லே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இப்போவே கண்ணு கட்டு. ஸோ போகிற இடத்துல எல்லாமே சிவாய நமக்கு நேரம் வச்சு எழுதி வச்சுருக்கேன். போகிற வழியெல்லாம் ஃபுல் டயர்டு. ஸோ உட்காந்துட்டோம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் கண்டினியூ பண்ணலாம். பாதியில் போக முன்னாடியே நாக்கு தள்ளிடுச்சு கைஸ். ரொம்ப டைட்டாக இருக்கு. ஓகே, ஆக்சுவலாக நாங்கள் இப்போ தான் 400வது படியாக வந்துட்டு நாங்கள் இப்போ தான் ஏற்றிருக்கோம். காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கும். 400 படிகள் தாண்டியாச்சு. இன்னும் எத்தனை படிகள் இருக்கும் எக்ஸாக்டாக தெரில. போக வேண்டியதான். இங்கே பாருங்கள், ஆனால் அட்டகாசமாக இருக்கு. இங்கே பாருங்கள், இந்த உச்சிக்கு தான் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள். மேலே சிவன் கோயில் இருக்கு. இது வழியாக போய் அப்படியே மேலே போகணுங்க. இந்த படி வழியாக போய் மேலே வரைக்கும் போகணும். ரிஸ்கானது தான் மக்களே. பயங்கரமாக வெறுத்துருச்சு பாருங்கள். ஒரு 500 படிகளை தாண்டி இருப்போம். ஒரு 10% தடைகளை தாண்டியாச்சு. இனிமே தான் கஷ்டமான சூழலே. இப்போ நான் உங்களுக்கு அந்த உச்சியை காமிக்கிறேன். நான் இந்த வழியாக தான் அப்படி போயிட்டு மேலே அந்த உச்சி இருக்கு பாருங்க. இங்கே தாங்க போகணும். இங்கே தாங்க நம்ம பார்க்க வந்த சிவபெருமான் இருக்கார். நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக வரைக்கும் பாருங்கள். காமிக்கிறேன் உங்களுக்கு சிவபெருமான். வழியெல்லாம் சிவபெருமானோட அருள் தான் எல்லா இடத்துலையுமே இருக்கு. ஒரு 650 ஸ்டெப்ஸ் தாண்டியாச்சு வெற்றிகரமாக. 100 ஸ்டெப்ஸ். குரங்கு நிற்கிது பாருங்க. வேணாம், பின்னாடியே வரும். அது பார்த்துருச்சு, போன விடாது. நடக்க முடியல, கொஞ்ச நேரம் தான். பாருங்க, தலைவர் இவர் பெரிய அத்லட்டு, இவரே உட்காந்துட்டாரு, படுத்துட்டாரு. வெள்ளையங்கிரி டான் அவரே பாருங்க உட்காட்டாரு. 400 மொத்தம் எத்தனை படியாச்சு? 900 படியாச்சு. இங்கே பாருங்க 900 படின்னு போட்டிருக்கு. படுத்துட்டாரு. கடைசியாக வெற்றிகரமாக நாங்கள் 1263 படிகளை தாண்டி படிக்கட்டு பாதைங்கிற ஒரு தடையை தாண்டி வந்துட்டோம். எப்பாடா படிக்கட்டு பாதைகளை தாண்டியாச்சுன்னு சொல்லி இங்கே அந்த சைடு வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கைஸ். அடுத்த பாதைகள் பாறைகளாக நடந்து போகணும். பாறைகள்லாம் நடக்கிற நிலைமை ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஒவ்வொருத்தனா வந்து ஒவ்வொரு பாறைகள்லாம் உட்காண்டான் நம்ம கேங் ஆட்கள். சத்தியம் முடியல கைஸ், செம்ம ரிஸ்கா இருக்கு. எப்படி வராங்க பாருங்க. ஆக்சுவலாக நம்ம போகும்போது எல்லாமே நம்ம கூட வந்து சித்தர்கள் வந்து நாய் வடிவில் வருவாங்கன்னு கேள்விப்பட்டேன். யூடியூப்லலாம் நிறைய பேர் சொன்னாங்க. பட் அதே மாதிரி தாங்க இங்கே இந்த நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஆமாங்க பாருங்க, அதில் ஒரு நாய் நிற்கி. அந்த நாயெல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. போகிற வழியிலலாம் நீங்கள் சித்தர்களெல்லாம் பார்க்க முடியும். அங்கே மண்டபங்கள் இருக்கும். அந்த மண்டபங்கள்லாம் 2-3 சித்தர்களெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அவங்களே ஒன்று போய் பார்த்து அவங்களோட பிளஸ்ஸிங்கை ஒன்று நீங்கள் வாங்கிக்கிட்டு அடுத்து நீங்கள் பர்வதமலை சிவபெருமானை நோக்கி நீங்கள் வந்து உங்களோட பயணத்தை தொடங்க வேண்டியதுதான். ஓம் நமச்சிவாய. இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது, பாசிட்டிவ் எனர்ஜியெல்லாம் கிடைக்குது. அப்படி ஏற வேண்டியதான். கோயிலுக்கு போகிற வழியில் எல்லாமே சின்ன சின்ன கடைகள் நிறைய இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு டயர்ட் ஆகிடுச்சுன்னா கூட ஏதாவது வாங்கி சாப்பிட்டு கூட நீங்கள் நடக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப டஃப் எடுத்துகிட்ருக்கோம். பயங்கர மாதிரி ஈஸி கிடையாது. பயங்கர டஃப். வெள்ளையங்கிரி ஏறி இருக்கும், அது வேறு மாதிரி ஒரு டஃப்பு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான டஃப்பாக இருக்குது. நல்லா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இன்னும் எண்டு வந்து இன்னும் வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், எங்களை விட்டுட்டு சாப்பிட்றான். இதெல்லாம் நியாயமானு கேளுங்க.
பின்னாடி ஒருத்தர் மறைஞ்சு உட்காந்து சாப்பிட்றாரு. நான் மறைச்சிக்கிட்டேன். பாருங்க. உனக்கு என்ன போன தூக்கிட்டு வருவேன், எல்லாத்தையும் தூக்கிட்டு வர ஒரு வேலையும் ஒரு வரல. வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. கைஸ் இங்கே பாருங்க, அப்படியே போகிற வழியில் ஜாமை வச்சு சாப்பிட்றோம். இல்லைன்னா நடக்க முடியாது, ஆல்ரெடி நாக்கு தொங்கிடுச்சு. ஒரு பேக் தூக்கிட்டு வரல, ஏதோ ஒரு கேமராவுக்கு போன தூக்கிட்டு. உனக்கு வெக்கமே இல்லையாடா? யாரா இவங்கெல்லாம் நெகட்டிவ் வைப்ஸாகவே இருக்காங்க ஃபுல்லாக. கைஸ் அதான் பார்த்தேன். கைஸ் போகிற வழியெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ் வைப்ஸ் நிறைய இருக்குது கைஸ். ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு பாசிட்டிவ் வைப் கிடைக்கிறவங்க கூட மட்டும் சேருங்க இந்த ட்ரிப்பில், இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும். ஆமாம், ஃபுல்லாக நெகட்டிவ் வைப்ஸாகவே இருக்குது. 2 கிலோமீட்டர் தான் இருக்கும் கைஸ். ஒருத்தன் சொல்கிறான் 4 கிலோமீட்டர். அவர் இனிமேல் இமயமலைக்கு போயிட்டு. ஆமாம், இங்கே ஏதாவது நெகட்டிவ் வைப்ஸ் நிறைய பேர் சொன்னீங்களா? ஆமாம், என்ன பண்ணுறாங்க? அதாவது மேலே ஏறிட்டு வந்தவங்க ஏற போகிறவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக கொடுங்க. ஒரு 2 கிலோமீட்டர் இருந்தாலும் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது, சீக்கிரம் போயிடலாம்னு சொல்லுங்கள். இன்னும் ரொம்ப கஷ்டங்க, பெரிய இமயமலைக்கு போயிட்டு வந்த மாதிரிலாம் வந்துட்டு நாங்கள் சொல்கிறோம், இந்த வீடியோ பார்த்து திரும்ப பர்வதமலை வாரவங்கலாம் ஈஸியாக தான் இருக்கும் கைஸ். நீங்கள் அழகா ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு அருமையான ஒரு சிவனை ஃபுல்லாக நீங்கள் ஃபுல்லாக சிவனை மட்டும் நினச்சி வந்தீங்கன்னா ஈஸியாக ஏறிடலாம். நீங்கள் 2 ஹவர்ஸ்லேயே ஏறிடலாம். எல்லாரும் சொல்லுவாங்க 5 ஹவர்ஸ் ஆகும், 2 ஹவர்ஸ்லேயே ஏறிடலாம். நீங்கள் ஃபுல்லாக பாசிட்டிவ் வைப்லேயே வாங்க. வெயில் வந்துருச்சுல, இனி அங்கே ஒரு கலண்டுரும். ஆதி மலை ஏறினதும் பயங்கரமாக பசிச்சு எல்லாருமே உட்காந்துட்டு கொஞ்சம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை ஒன்று சாப்பிட்டு திரும்பவும் அடுத்து எங்களோட ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா வெயில் வேறு வந்துருச்சு. ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு கைஸ். இந்த மாதிரி கல் கட்டினா ஈஸியாக நம்மளால் வீடு கட்ட முடியும்னு ஒரு அபிப்பிராயம். ஸோ அதை நம்பி நானும் 4 கோடி கட்டுறேன். வெயில் வந்துருச்சு. இப்போதான் ஒரு ஆஃப் இடத்த தாண்டிருக்கோம். நிறைய தூரம் போக வேண்டியது. செம்ம ரிஸ்கான ட்ரெக்கிங். ஒரு முக்கால்வாசி மலை நீங்கள் ஏறினதும் அங்கே ஒரே ஒரு சிவலிங்கம் வந்து ஒரு பாறையில் ஒரு குட்டி சிவலிங்கம் ஒன்று இருக்கும். அதோட பேக்ரவுண்ட் வியூவெல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க கைஸ். அந்த சிவலிங்கத்தை நம்ம ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட வியூ பாயிண்ட், அதோட பேக் சைடில் இருக்க அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு அப்படியே திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். வந்துட்டு இந்த சிட்டியோட ஏரியா காமிக்கிறேன், சிட்டியோட வியூ காமிக்கிறேன். வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். இப்படியே சேட்டலைட் வியூ மாதிரியே இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக நம்ம அந்த வழியாக வந்து இப்போ நாம் வந்துட்டு இப்படியே அங்கே தான் பர்வதமலை இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம போக போகிறோம். வாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் சிவபெருமானை பார்த்துடலாம். வாங்க கைஸ். அந்த சித்தர் ஐதீகம் வந்துட்டு எனக்கு என்னமோ உண்மை மாதிரி தான் தோணுது. இதெல்லாம் ஏதோ இருக்குது பாருங்க, இந்த நாய்க்குட்டி. இவ்வளோ தூரம் ஏறினதெல்லாம் மேட்ரு இல்லை. இப்போ ஏற போகிறதான் பர்வதமலையோட லாஸ்ட் ட்ரெக்கிங் டைமு. அற்புதமாக இருக்குது, பார்க்க பயங்கரமாக இருக்குது கைஸ். காமிக்கிறேன் பாருங்க. கைஸ் ரொம்ப ரிஸ்க்கான பாதைகளாக இருக்குது சத்தியமாக. இதெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா சரியான ஒரு நீங்கள் ஒரு பெரிய லிஜெண்ட் கூட நினைக்கலாம். நம்ம கீழே இருந்து வரும்போது மேலே உள்ள மலையை பார்த்தோம். இப்போ நான் உங்களுக்கு கீழே நம்ம வந்த பாதைகளை காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த பாதைகள். எவ்வளோ தூரம் ஹைட்டில் வந்துருக்கான்னு பாருங்கள். பாதைகள்லாம் ரொம்ப குறுகலாக கம்பிகாலாக போட்டிருக்காங்க. இது ஏதோ கடப்பாறை பாதைன்னு சொல்கிறாங்க. பயங்கரமாக இருக்குது கைஸ். இதை நீங்கள் கடந்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், லிஜெண்டு தான் நீங்கள். அல்டிமேட்டாக இருக்கு கைஸ். இதை தாண்டி வந்தீங்கன்னா நீங்கள் பெரிய ஆள். ரீசெண்டாக பண்ண ட்ரெக்கிங்லேயே என்னோட கொஞ்சம் ஹார்டஸ்ட் கிளைம்னு தான் இது தான் சொல்லலாம். ரொம்ப ஃபஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஓரளவு கஷ்டமாக இருக்குது.
பட்டு ரொம்ப ரிஸ்க்கான கிளைம்பு ப்ரோ இது. பயங்கரமாக இருக்கு. காமிக்கிறேன் பாருங்க. மேலே தான் இருக்குது சிவன் கோயில். இன்னும் கொஞ்சம் தான் மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மலை. இங்கே தான் நம்ம பர்வதமலை சிவன் கோயிலை சிவனை பார்க்க போகிறோம். ஆளுங்க போயிட்டுருக்காங்க பாருங்கள் இந்த வழியா. ஆனால் சரியான கஷ்டமான பாதைகள் இது எல்லாமே. சரியான ட்ரெக்கிங். இதை கடந்துட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஒரு பெரிய ஒரு சிவ பக்தர்னு சொல்லுவேன் நான். போடுறாங்க பாருங்கள், கஷ்டப்பட்டு மேலே போய் பொருட்கள்லாம் விற்கிறதுக்கு போகிறாங்க. எங்களால் ஏறவே முடியல, அவங்க வெயிட் வச்சு ஏறுறாங்க மேலே. வேறு லெவல் கைஸ். ஹெட்ஸ் ஆஃப். பிடிக்குது அவ்வளோதான். நான் இறங்குறேன். செம்மையாக இருக்கு. அப்படியே பேக் வியூ காமிக்கிறேன். குட்டி புள்ளியாக இருக்குல்ல, அதான் நம்ம நடந்து வந்த பாதைகள். அதுக்கு பொருட்களை மேலேருந்து கீழே இந்த கடைக்கு தான் விட்டு வந்திருக்காங்க. நைஸ். ஏறி போகணும் இந்த ரூட்டில் இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் சிமெண்ட்டு தான். ஸோ அதனால் ஈஸியாக மேலே ஏறி போயிடலாம். இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு ஏறியாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கைஸ். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தோம்னா சிவனை பார்த்துடலாம். கைஸ் இந்த வழியாக மேலே ஏறி இந்த பாதை இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாதை வழியாக மேலே ஏறி சிவபெருமான பார்க்க போகிறோம். ஓகே ஆக்சுவலாக 90% முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் இதை மட்டும் ஏறி முடிச்சிட்டோம்னா இன்னைக்கு சிவபெருமானை பார்த்துடலாம். வாங்க. காலை தொட்டு கும்பிட்டு இன்னும் கொஞ்சம் இடத்த அப்படியே முடிச்சிடலாம். அவ்வளோதான் கைஸ். மேலே தான் கைஸ் பர்வதமலை சிவன் டெம்பிள் இருக்குது. முடிச்சிட்டோம். வேறு லெவல் ஃபீலாக இருக்குது. நம்ம ஏறி முடிச்சதும் அந்த குரங்கு அடித்து விரட்டுறதுக்கு சின்ன குச்சி வேறு எடுத்துகிட்டு வர நிலைமை ஆயிடுச்சு. சிவன் கோயில் வந்தது வேறு லெவல் அச்சீவ்மெண்ட் மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இவ்வளோ பெரிய மலையை ஏறி சிவபெருமானை பார்க்க வந்துட்டோம். வந்தாச்சு கைஸ். நம்ம கடைசியாக என்ட்ரி வந்தாச்சு. லாஸ்ட்டு கோயில் இதுக்கு மேலே தான் ஏறி போகணும். ஸோ இதுக்கு மேலே தான் பர்வதமலை சிவன் இருக்கார். கடைசியாக மலையோட உச்சியில் இருக்கிற அந்த ஆர்ச் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு அக்கா வந்து பெட்டி கடை ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த கடையிலேருந்து ஒரு பன்னீர் சோடா ஒன்று போட்டு, இந்த வெயிலில் அந்த பன்னீர் சோடா பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஐயோ அவ்வளோதான். சோடாவை குடிச்சிட்டு மேலே ஏற வேண்டியதான். சிவனை பார்க்க போயிட வேண்டியதான். ஐஸ் வெட்டிகரமாக வந்தாச்சு. இந்த சைடா இப்போ பேசு. கோயிலுடைய சிறப்பு அம்சம் என்னன்னா, சாமிக்கு நம்ம பெயரை அது நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் கற்பூரத்தை ஏற்றிட்டு சிவபெருமானை பார்க்க போகிறோம். கடைசியாக சிவபெருமான நம்மளே வந்து பூஜை பண்ண போகிறோம். இந்த அற்புதம் வந்து நடக்கிற ஒரே இடம் வந்து பர்வதமலை. சிவபெருமான நம்மளே வந்துட்டு பூஜை பண்ணலாம். தரிசனம் பண்ணி அவருக்கு வழிபாடு பண்ணி அவருக்கு பூஜை பண்ணி நமக்கு அவரோட அருள் வந்து அவர்கிட்ட ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும். இந்த ஒரே கோயில் பர்வதமலை சொல்ல போகிறோம். சிவபெருமானை பார்க்க போகிறோம். இங்கே உள்ள சாமி எல்லாம் வழிபடலாம், பூஜை பண்ணலாம். இதுதான் நந்தி.
ஓம் நமச்சிவாய. 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 கடைசியா பர்வதமலை இருக்கிற சிவபெருமானை பார்த்தாச்சு. வெற்றி. ஃபைனலா பர்வதமலையில் இருக்கிற சிவபெருமானை பார்த்தாச்சு. உங்களுக்கும் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்த பாதையை மட்டும் பாருங்க, கடைசியாக காமிக்கிறேன். அந்த ஒரு கோடு இருக்கு பார்த்தீங்களா, இந்த கோடு வழியாக தான் நாங்கள் ஏறி மேலே ஏறி பர்வதமலை சிவபெருமானை பார்த்தாச்சு. வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்குது கைஸ். மேலே எல்லாருமே இங்கே தான் நின்றுட்டு இருக்கோம். பட்டு ஒரு மேலே வந்ததும் சரியான பாசிட்டிவ் வைப்ஸ் தான். நல்ல ஒரு வைப் கிடைக்குது மேலே வந்தால். ஃபைனலாக பர்வதமலை ட்ரிப்பை முடிக்கிற கண்டிஷன் ஆயிடுச்சு. கடைசியா சிவபெருமானை பார்த்துட்டோம். ரொம்ப சந்தோஷம். தரிசனம் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மேலே வந்து சிவபெருமானை பார்த்தது அந்த வலி எல்லாமே போயிடுச்சு. பெயின், காஃப் பிடிச்சிருக்கு, எல்லாமே போயிடுச்சு. சூப்பரான ஃபீலாக இருக்குது. இப்போ பாசிட்டிவ் தான் ஃபுல்லாக. இப்போ நம்ம இறங்கி எனர்ஜி 2 மடங்காக இருக்குது. இப்போ 2 மடங்காக இருக்குது. இவன் பூஸ்ட் குடிச்ச மாதிரி ஃபீல் ஆகிட்டான். ஸோ இப்போ நமக்கு இறங்கி நம்ம வந்துட்டு கிளம்ப வேண்டியதான். எங்களுடைய வழி வந்து பார்த்தீங்கன்னா தென்மாதி மங்கலம். இப்போ நம்ம எங்கேயாச்சும் அன்னதானம் போடுறாங்களான்னு பார்த்துட்டு சாப்பாடு ஃப்ரீயாக போட்டாங்கன்னா சாப்பிட்டு ரொம்ப பசியாக இருக்குது. ஒன்றுமே சாப்பிட்டா 2 தோ என்னது தோ அது என்னதுடா தோ பிரெட்டை வச்சு இங்கே வரைக்கும் மேலே வந்துருக்கும். இந்த இவர் பார்த்தீங்கன்னா அது கூட இல்லை, 2 அது கூட இல்லை, 2 ஜூஸ், 2 லெமன் ஜூஸ், 2 லெமன் ஜூஸ். காஃபெல்லாம் பயங்கரமாக பிடிச்சி, ஆனாலும் வெற்றிகரமாக சிவனை பார்க்கறதுக்கு வந்து சேர்த்தார். இவர் பாருங்க, ஒரு வாட்டி வீடியோ கால் பண்ணிட்டு இருக்காரு வீட்டுக்கு பார்த்தீங்களா, நல்லா தெரியுதுண்ணா. வீடியோ கால் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து வந்ததும் சிவபெருமான் பார்த்ததுக்கு அப்புறம் மெய் மறந்து போயிட்டாரு. என்ன பண்றது தெரியாம இருக்கு. சரி அவர் சொல்லிட்டாரு. இவர் தான் எங்களோட ட்ரிப் பிளானர். ஆமா, கேப்டன் கம் ஆன். இப்போ நம்ம தெற்கு நோக்கி போறோம். தெற்கு நோக்கி போறோம். டைம் பர்வதமலை வரும்போ குச்சியெல்லாம் வச்சுக்கோங்க. குரங்கு அதிகமாக உங்களை மேலே எல்லாம் ஏறுது ஜம்ப் பண்ணி. ஸோ அதனால குச்சியெல்லாம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்க, காமிக்கிறேன். இந்த பாதைகள்லாம் பாருங்க, அவர் நடந்து வர பாதைகள்லாம் பாருங்க, ரிஸ்கான பாதைகள். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும். ஆனால் வந்ததுக்கப்புறம் அன்னதானம் போடுவாங்க. ரொம்ப டயர்டாகிடுச்சு ஃபீல் பண்ணிங்கன்னா நாங்கள் காலைல 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஏறி வந்து அந்த பாதை. இப்போ நம்ம வந்து கீழே பார்த்த பர்வதமலைக்கு வந்துட்டு அப்படியே இந்த ரோட்டு வழியாக ரிட்டன் போயிட்டுருக்கோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் ட்ரிப்பில் இன்னொரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்பில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஃபைனலாக நான் சொல்கிறேன் பாய்.